வணக்கம் குளோரியானி. நாம பார்த்து வாழ்ந்த பையனுக்கு இவ்வளவு பெரிய பேரா? நாம பார்க்கும்போது இவன் எப்படி இருந்தான், யாரும் சீண்டாம சீமான்னா யாருன்னே தெரியாம இருந்த நேரத்துல இன்னைக்கு உலக தமிழர்களுக்கே தெரிகிற அளவுக்கு ஆயிட்டானேங்கிற பொச்சரிச்சல் தான் அண்ணன் சீமான் மீது வைக்கப்படுகின்ற அவதூறு அப்படின்னு சொல்லலாம். காசிப் பேசிக்கிட்டு புறங்கூறி புதுக்கு பின்னாடி புறங்கூறி பெண்கள் மாதிரி, அதாவது இந்த ஊர்காடுகள் எல்லாம் கிளவிகள் இல்லைன்னா அவதூறு பேசி தெரிய ஒரு பெண் கும்பல்கள் உண்டு. அப்படியா அவளை பாத்தியா, அவ இப்படி பாத்தியா, அவ அப்படி போனா பாத்தியா, இப்படி போனா பாத்தியான்ட்டு புரளி பேசிட்டு தெரியும் ஒரு கூட்டம். இது மாதிரி புரளி பேசக்கூடிய டஸ்மி இல்ல கிருமி அப்படிங்கிற பிஸ்மி அவர்களுக்கு, அந்த மாதிரி ஆட்களுக்கு, அதாவது இந்த புரோக்கர் தனம் செய்யக்கூடிய இந்த ஆட்களுக்கு இந்த ஆளோட வேலை என்னன்னா, பணம் கொடுத்தா ஒரு படத்தை தூக்கி பேசுவாரு, பணம் கொடுத்தா ஒரு படத்தை ஓட விடாம நெகட்டிவா பேசி அதை ஓட விடாமலும் ஆக்குவாரு. இப்படிப்பட்ட ஒரு புரோக்கர் தரகர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க ஆள் தான் இந்த ஆளு. இந்த ஆளு அண்ணன் சீமான தாழ்த்தி பேசணும்னு கொடுக்கப்பட்ட அந்த அஜெண்டா படி இப்படி பேசுறாரு. அவருக்கு நாம சொல்றதுல இன்னும் நிறைய கேள்விகள். இதை தொடர்ந்து மக்கள் மத்தியில பல கேள்விகள் வரும்போது அவருக்கு வருமானம் என்ன, அவர் எங்க வேலைக்கு போறாரு அப்படின்னா நான் கேட்கிறேன். இப்போ தாவேக்கால ஊழல் சக்தியில இருந்து ஊழல் சக்தி ஒட்டுணியா இருந்து இப்ப தாவேக்கால ஒட்டுணியா வந்திருக்காரு வைகோ அவர்கள். என்ன ஆட்சி அதிகாரத்துல பெருசா வந்துட்டாரு, இப்பதான் அவருடைய மகன் வந்திருக்காரு. இது வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சு பெருசா எம்எல்ஏக்களோ பெருசா பெரிய பெரிய பதவிகளோ அதிகமா வகிச்சதில்லை. அவரு எப்படி சாப்பிட்டாரு? வைகோ என்ன வேலைக்கு போறாரு? வைகோடைய மகன் என்ன வேலைக்கு, மகனையாவது விடுங்க, அவராது எங்கேயாவது வேலைகளை பார்த்திருப்பாரு. வைகோ திமுக இருந்து பிரிஞ்சு கட்சி ஆரம்பிச்ச பிறகு எந்த வருமானத்துல அவர் சாப்பிட்டாரு? அவருக்கு பூர்வீக சொத்து இருக்கும், அந்த சொத்து இருக்கும், இந்த சொத்து இருக்கும். அதைதான் நாங்களும் சொல்றோம். கயல்வெளி அன்னைக்கு பூர்வீக சொத்து இருக்கு, பூர்வீக வருமானங்கள், பூர்வீக சொத்துல இருந்து வரும் வாடகை வருமானங்கள் இருக்கு. அதுல அவங்க குடும்பத்தை நடத்திட்டு போறாங்க. அதே மாதிரிதான் அப்போ அடுத்தது இன்னும் கட்சி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இல்ல ஸ்டாலின் ஐயா அவர்கள் எல்லாம் இப்ப பதவியிலே இல்ல. இப்ப அவங்க சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? மூட்டை தூக்க போறாங்களா, இல்ல வயல்ல இறங்கி வேலை செய்ய போறாங்களா, இல்ல கடலை மிட்டாய் வியாபாரம் பண்ண போறாங்களா, இல்ல பஞ்சு மிட்டாய் வித்து சாப்பிட போறாங்களா, இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஐடி கார்டை மாட்டிக்கிட்டு ஐடி கம்பெனில வேலைக்கு போக போறாரா, டீம் லீடரா வேலைக்கு போக போறாரா? ரெட் ஜெயின் மூவிஸ் வருமானம் போதும், அவங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் பண்ணுகின்ற ஸ்பிரிங் வருமானம் போதும், அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன வருமானமோ அவங்க வச்சிருக்காங்க, அதெல்லாம் பழச்சுக்கிடுவாங்க. நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கெல்லாம் முதலீடுங்கிறது வந்தது. அதான் நாங்க கேட்போம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெட் ஜெயின் ஆரம்பிச்சாருன்னா அதை ஆரம்பிக்கும் போது அவர் எந்த வேலையிலும் இல்லை, எம்எல்ஏ கூட ஆகல. அவரு அவங்க அப்பாவோட எம்எல்ஏ சம்பளம் இல்லாத துணை முதல்வர் சம்பளத்துல எல்லாம் நீங்க ஒரு ரெட் ஜெயின் மூவிஸ் ஒண்ணு ஆரம்பிச்செல்லாம் பெரிய முதலீடெல்லாம் போட்டு அதுல எல்லாம் பண்ணிட முடியாது. உங்களுக்கு அந்த இட செலவுக்கே உங்களுடைய அந்த அரசாங்க வருமானம் பத்தாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு எது மூலதனம்? அதான் கேட்கிறோம். அவங்களுக்கு அதுல இருந்து வருமானம் வருது, இதுல இருந்து வருமானம் வருதுன்னா அதுக்கு மூலதனம் என்னது? கமிஷன் கரப்ஷன் தானே. அப்போ அநியாயம் பண்ணி அழிச்சாட்டியம் பண்ணி கமிஷன் வாங்கி ஒருத்தங்க கட்சி நடத்துறதையும் இல்ல வாழ்றதையும் உங்களுக்கு குறை சொல்ல முடியல. ஆனா ஒருத்தரின் அடிப்படை தேவை இந்த ஒரு பங்களாங்கிறது. இந்த ஒரு 2021 என்னவோதான் ஃபார்ச்சுனர் கார் வாங்கியிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகுதான் ஒரு வசதியான பயணத்திற்கேற்ற உடல் வசதியை கொடுக்காத வகையில ஒரு வசதியான ஒரு காரை வாங்கியிருக்காரு. பிறகு ஒரு 4 வருடங்கள், கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்கு பிறகுதான் இப்ப BMW கார் அவருக்கு கிடைச்சிருக்கு. சிலர மாதிரி வருமான வரி ஏய்ப்பு செஞ்சு கோடிக்கணக்கான அளவுல வருமான வரி ஏய்ப்பு செஞ்சு ஆடி கார் வாங்கினாரா, இல்ல கருப்பு பணமா நடிக்கிறதுக்கு கருப்பு பணமா வாங்கி அதுல ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி வச்சிருக்காரா, இல்ல லாட்ரி வித்து பழச்சி அதுல 7-8 கார் வாங்கி வச்சிருக்காரா, இல்ல இது மோசடி பண்ணி மோசடி நிறுவனங்கள் நடத்தி மக்கள்கிட்ட இருந்து பணம் பிரிச்சு கோடிக்கணக்கில் ஏமாத்தி அதுல அவர் கார் வாங்கியிருக்காரா, இல்ல தன்னுடைய படம் வெளியாகும் போதெல்லாம் குறிப்பிட்ட ஏரியாக்களை விலைக்கு வாங்கி அங்க உள்ள தியேட்டர்கள்ல டிக்கெட்டுகள் எல்லாம் பிளாக் கலர் வித்து பழச்சு அதுல பிளாக் கலர் காரா வாங்கி வச்சிருக்காரா? ஒப்பிடுங்க. இத பேசும்போது இந்த டஸ்மி மாதிரி பிஸ்மிக்கள் பேசும்போது இதையும் பேசுங்க. இவர் தன்னுடைய அடிப்படை தேவைக்காக அதிகபட்சமா வச்சிருந்தாதான் தப்பு. அடிப்படை தேவைக்காக ஒரு சாதாரண அளவுல வச்சிருக்காரு. அதாவது இதையும் தாண்டி அவர் ஆடம்பரமா செலவழிச்சா, இதையும் தாண்டி அவர் இந்த கார் மாத்துறதே ஹேபிட்டா வச்சிருப்பாங்க, கார் மாத்துறதையே ஒரு வழக்கமாவே வச்சிருப்பாங்க. அப்படி வச்சுக்கிட்டு ஆடம்பரத்தை காட்டுறதுக்காக அவர் இது பண்ணிட்டாருன்னா பரவாயில்ல. கால இடைவெளியை பாருங்க, எவ்வளவு கால இடைவெளியில அவருக்கு இந்த வசதிகள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும்.
பணத்துக்காக அவர் கட்சி ஆரம்பிக்கவும் இல்லை. கட்சி பணம் வேற, தன்னுடைய தேவை வேறன்னு தான் அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. நெருக்கமா அவரோட பயணிக்கிறவங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் வந்து ஊரை கூட்டி கொட்டை அடிச்சுட்டுலாம் டமாரம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. கூட இருந்து அவருடைய அரசியல் பயணத்திலையும் கட்சி பயணத்திலையும் சினிமாத்துறை பயணத்திலையும் இருந்தவங்களுக்கு தான் அண்ணன் எப்பேற்பட்டவர், ஆடம்பரம் விரும்புவாரா இல்ல குறைஞ்சபட்ச எளிய வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவர் தான் அவருங்கிறது நல்லாவே புரியும். அவர் காரு BMW இல்ல ஃபார்ச்சுனரோ வாங்கிட்டு அதுல பயணம் பண்றது ஆடம்பரத்தை காட்டுறதுக்கு இல்ல, தன்னுடைய கட்சி பணிக்கு இப்படி ஒரு வசதியான ஓரளவுக்கு அலுப்பு தட்டாம போயிட்டு வரணும். ஏன்னா நம்மளுடைய பயணம் வந்து ஒரு எளிதான பயணம் கிடையாது. மொத்த தமிழ்நாடையும் கட்சி பணிக்காக சந்திக்கணும். பலதரப்பட்ட பொதுக்கூட்டங்கள், பலதரப்பட்ட தேர்தல் பயணங்கள், கட்சி கட்டமைப்புகள்னு போயிட்டு வந்துட்டு இருக்கனால அப்பேற்பட்ட ஒரு கார் வேணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். யாரும் வந்து 10 லட்சம் கார்ல போய் நீங்க கட்சி பணியை நடத்துங்கன்னு யாரும் செய்ய மாட்டாங்க. இவ்வளவு சொல்ற டிஸ்னி ஒரு கட்சி ஆரம்பிச்சு காட்டலாமே சொந்த காசை போட்டு. திரள் நிதி வாங்க அப்போ இன்னும் நிறைய கூமுட்டைகள் வந்து பதிவுல அவங்க மனைவிதான் ரொம்ப வசதின்னு, அப்ப திரள் நிதி வாங்க மாட்டேன்னு இனிமே சொல்லிட்டு அதுல நடத்துங்களேன் அப்படிங்கிறீங்க. ஏன் அப்போ உங்க தலைவர் தாவேகா தலைவர் ஆதவ் அர்ஜுனா கிட்ட நான் இனிமே பார்ட்டி ஃபண்ட் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொந்த காசு 600 கோடி வச்சிருக்காருல, அதை போட்டு செலவு பண்ண சொல்லுங்களேன். எந்த மூலைக்கு போகும்? நீங்க ஒரு மாநாடு போட்டாலே 100 கோடி செலவழிக்கிறீங்க. 6 மாநாடு போட்டா 6 நாள்ல காலி ஆயிருமே. நீங்க வச்சிருக்க வார் ரூம் 1000 பேர் 2000 பேர் வார் ரூம் வச்சு பெண்களை இழிவுபடுத்தி பேசி நாம் தமிழர் கட்சியை வந்து அடிக்கணும்னு அவதூறு பரப்புறதுக்கு 1000 பேரை வச்சிருக்கீங்க. 1000 பேருக்கு மாசந்தோறும் 50,000 வச்சு கொடுத்தா கூட 3 மாசத்துல அவர் வச்சிருக்க 600 கோடி காலி ஆயிருமே. அப்புறம் மேற்கொண்டு கட்சி நடத்துறதுக்கு என்ன செய்வீங்க? மரத்தை பிடிச்சி உலுக்குவீங்களா? பனை மரத்தை நட்டு வளர்த்து அதை உலுக்கி எடுப்பீங்களா? எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு சங்கங்களா இருந்தாலும் சரிதான், சொந்த காசை போட்டு உருவாக்குன பிறகு அந்த சொந்த காசுலயே நடத்த முடியாது. சொந்த காசுலயே நடத்தினா ஒரே மாசத்துல இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். நன்கொடை அப்படின்னு ஒன்ன வச்சுதான் அதை நடத்த முடியும். கல்வித்துறையை தனியார் பள்ளிக்கூடங்களே கல்வி கட்டணமும் வாங்குது, நன்கொடையும் வாங்குது. ஏன்? கல்வி கட்டணம்னு ஒண்ணு வாங்கிக்கிட்டு ஊரை ஏமாத்துறதுக்கு அதுலயும் தாகம் தீராம பண வெறி பிடிச்சி நன்கொடைன்னு கட்டாய வசூல் பண்ணுது. நன்கொடைங்கிறது மனம் உவந்து கொடுக்கணும், கேட்காம மனசார கொடுக்கறது. ஆனா ஒவ்வொரு பெற்றோர்கிட்டையும் நீங்க நன்கொடைங்கிற பேர்ல இவ்வளவு தரணும் வன்கொடை வாங்குது. அதை பத்தி யாருக்காவது பேசுறதுக்கு துப்பு இருக்கா? இப்படி கல்வியை வச்சே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கட்சி நடத்துறவர் திரள் நிதி வாங்குறது, இதுக்கு மேல திரள் நிதி போதும் அப்படின்னு சொன்னா அவருக்கு வீட்டு வருமானத்துல வீடு ஓடிட்டு இருக்குது. அவருடைய மற்ற வீட்டுல வேலை பாக்குறவங்க அந்த சின்ன சின்ன பண்ணைகள் வச்சிருக்காரு, அது அவருடைய கார் பெட்ரோல் அப்படின்ட்டு குழந்தையோட படிப்பு செலவு அது இதுன்ட்டு மொத்தமா அதுக்கு போயிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு இது வேண்டாம்னு நிப்பாட்டினா கட்சிக்கு போடுறதுக்கு ஏது காசு? அவங்களுடைய குடும்பத்தை நடத்துற அளவுக்கு வருது. அதை சுருக்கிட்டு போட்டா கூட ஒரு வருஷத்துக்கு இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் மிச்சம் பிடிக்கிறாங்கன்னு வைங்க. அந்த 1 லட்சத்துல எப்படிங்க கட்சி நடத்த முடியும்? கட்சி அலுவலகத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? குறைஞ்சது 15 பேரு எடிட்டிங் வேலை அது இதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிர்வாகிகள் முழு நேரமா கட்சிக்காக தங்களை அர்ப்பணிச்சுட்டு பெரிய பெரிய வேலைகளை உணரிக்கிட்டு, சொல்ல போன வெளிநாடுகள்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க அதை விட்டுவிட்டு அண்ணனுடைய பயணிச்சு அதுலயே தங்களுடைய 24 மணி நேரத்தையும் செலவழிக்கும் போது அவர்களுக்கான செலவுக்கு உண்டானது அப்படின்ட்டு அது கொஞ்சம் போகும். அடுத்தது கட்சிக்கான பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு உங்க அப்பா தருவாங்களா, உங்க தாத்தா தருவாரா? எத்தனையோ கட்சி நிகழ்வுகள் நடக்குது. கட்சியை வந்து நாம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக துண்டறிக்கைகள், சுவரொட்டிகள் தயாரிக்கிறது, பதாகைகள் வைக்கிறது, மாசத்துக்கு 4 நிகழ்வாவது ஒரு கட்சிய இந்த கட்சியில எந்த கட்சியா இருந்தாலும் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் உங்க தாத்தாவா தருவாரு காசு? இதுக்கெல்லாம் எப்படி அவங்களுடைய குடும்ப பராமரிப்புக்கு வரக்கூடிய வருமானத்துல எப்படி கட்சி நடத்த முடியும்? கட்சி அலுவலகத்துல வேலை பாக்குறவங்க சும்மா 5000 7000 கொடுக்க முடியும். அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை வந்து தன்னிறைவு அடைகிற மாதிரி ஓரளவுக்கு அப்படித்தானே கொடுக்க முடியும். அவங்க அண்ணன் மேல உள்ள ஈடுபாட்டிலையும் கட்சியின் கொள்கையிலையும் கவரப்பட்டு அவங்க வந்து ஒரு பரந்த மனசோட வந்து தங்களுடைய நேரத்தை அர்ப்பணிச்சு அதுல வேலை பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களும் ஒரு அலுவலகம் நடத்தி பாருங்களேன். கட்சி அலுவலகம் விடுங்க, சின்னதா ஏதோ ஒரு அலுவலகம் தொடங்க, 10க்கு 10 அடி ஒரு அலுவலகம் வாடகையோ சொந்தமாவோ எடுத்து ஒரு 2 பேரை வச்சு, ஏன் இந்த யூடியூப் மாதிரி பேசுறதுக்கு நீங்க பேசாம ஒரு ஆளை வச்சு பேசுறதுக்கோ இல்லைன்னா 2 பேர் எடிட்டிங் போட்டு ஒரு கேமராமேன் போட்டு மொத்தம் 4 பேருக்கு உங்க சொந்த காசுல நீங்க வந்து நடத்தி காட்டிருங்க பாப்போம். எப்படிங்க முடியும்? கட்சி செலவும், கட்சியில அலுவலக செலவும், கட்சியில் தினசரி அலுவலகத்துல 50-100 பேருக்கு சாப்பாடு. அப்போ எப்படி இந்த செலவெல்லாம் யார் தலையில கட்டுறது? இது எப்படி வந்து அவங்களுடைய குடும்ப வருமானத்துல இருந்து எடுத்து இதுல போட முடியும்?
எப்படி அலுவலகத்தை பூட்டிட்டு நாங்க கட்சியும் பூட்டிட்டு போனோம், அதான் உங்க ஆசை, அப்படிதானே? அதாவது சும்மா விதாண்டாவாதம் பேசிட்டு இருக்க கூடாது. அதுலயும் இந்த ஆள் சொல்றாரு லெட்டர் பேடு கட்சியாம். லெட்டர் பேடு கட்சிக்காக இவ்வளவு தாவேக்கா பயப்படுது. லெட்டர் பேடு கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காத கட்சி, 0-0-0ன்னு போட்டு அப்படி மெய் சிலிர்த்து போறீங்களே, இந்த கட்சிக்கா இவ்வளவு அவதூறு பரப்புறீங்க? கண்டுக்காம போக வேண்டியதானே? சரி, லெட்டர் பேடு கட்சி தாங்க இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணி, இவ்வளவு என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னென்ன தடை செஞ்சு வச்சிருக்கோ அதெல்லாம் இந்த தவக்கல கட்சி தலைவர் ஒண்ணுக்கு உதவாத இந்த பொட்டு மாமா உட்கார்ந்து அத்தனைக்கும் கையெழுத்து போட்டு வச்சிருக்காரு. நான் தான் ஏற்கனவே காணொலியில சொன்னதே, 436 1.25 மணி நேரத்துல ஆலோசனை எடுத்திருந்தா ஏற்கனவே 436 திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு வச்சிருக்காருன்னு அர்த்தம். கண்ணை மூடிக்கிட்டு மோடி மஸ்தான் சொன்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு வச்சிருக்காரு. இவர் பாசிசத்தின் கைகூலி அப்படின்னு நாம சொல்றோம். ஏன் இவரை பாஜக விட்டு வச்சிருக்கு அப்படின்னா, கரூர் சம்பவத்தை கையில எடுத்துட்டு இவர் குடுமி பிடிய பிடிச்சு ஆட்டுது. பாஜக சொல்றதெல்லாம் இவர் சைலண்டா செய்வாருன்னு சொல்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில கனிம வளத்தை தோன்றதுக்கு அனுமதி, அதாவது முடிந்திருந்த நிலையில அந்த இது இத்தனை வருடம் அப்படிங்கிற அந்த கான்ட்ராக்ட் முடிந்திருந்த நிலையில அதை புதுப்பிச்சு 1 வருடத்துக்கு நீட்டி கொடுத்திருக்காரு இந்த திமுக கட்சியின் தலைவர். எப்படி மண்டையில ஏதாவது மசாலா இருந்தா அதுல என்ன சிரிப்பா சிரிக்குதுன்னா, அப்போ ஒண்ணு சொல்ற அது நாரவாய், இப்போ ஒண்ணு சொல்ற அது வேறவாய் அப்படிங்கிற மாதிரி கட்சியை ஆரம்பிக்கும் போது இதே திட்டத்தை கைவிடுவேன், தடை செய்யப்படும் என்னுடைய ஆட்சியில, இல்ல இந்த திட்டத்துக்கு தடை கோருகிறது அப்படின்னு தீர்மானம் போட்டிருந்த இந்த தீர்மான ஆசாமிகள் இன்னைக்கு வெறுமனே உட்கார்ந்துட்டு கண்ணை நீட்டிட்டு அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. யார் இப்ப மாத்தி பேசுறா? யார் இப்ப மாத்தி செய்யறா? திமுக ஊழல் சக்தி. ஆனா அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் நல்ல சக்தியா? அதிமுக ஊழல் சக்தினா குட்கா பாஸ்கரும் ஊழல் தானே அர்த்தம். அதிமுக ஊழல்னா விஜயபாஸ்கரும் ஊழல் தானே அர்த்தம். திமுக ஊழல்னா விசிகாவும் அதுல இருந்து அவங்க போட்ட துணுக்குல எச்சி துண்டுகள்ல வாழ்ந்ததுன்னு தானே அர்த்தம். அதாவது இது எப்படி தெரியுமா இருக்குது, எனக்கு இந்த குளம் நிறைய இருக்கக்கூடிய சாக்கடை தண்ணினா ஆகாதுங்க, ஆனா அது மறுகால் பாஞ்சி கொஞ்சம் ஓடுது பாருங்க, அதுல இருந்து கொஞ்சம் வடியுது பாருங்க, கொஞ்சம் சொட்டு சொட்டா ஓட்டையை ஒரு சிலோட ஒழுகுது பாருங்க, அந்த ஒழுகுற சாக்கடை தண்ணி தான் வேணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்குது உங்களோட இது. அது ஊழல் சக்தியா? அந்த ஊழல் சக்திகள்ல இருந்துதான் நிறைய எம்எல்ஏக்களை சோஃபா செட்டு கொடுத்து மயக்கி, சோஃபா செட்டுக்குள்ள கொடுக்க வேண்டியதை வச்சு கொடுத்து மயக்கி ஆட்சியில உட்கார்ந்துக்கிட்டு ஊழல் சக்திகளை சேர்த்துக்கிட்டு ஆட்சி பண்ணக்கூடிய இந்த மெகா ஊழல் சக்தி தான் மத்தவங்களை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுல வேற பிஸ்மி சொல்றாப்ல அந்த ஆளு, அது திராவிடத்தை எதுக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க? திராவிடத்தை எதிர்த்துதான் ஆரம்பிச்சீங்க. எதுக்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? காங்கிரஸ் எதிர்த்துதான் ஆரம்பிச்சீங்க. இப்ப ஏன் தாவேக்காவை எதிர்க்கிறீங்கன்னு அவர் ஆரம்பிக்கும் போது தாவேக்கா இல்ல, அந்த சமூக குப்பை அப்ப வரல. இது புதுசா உருவான சமூக குப்பை. அப்ப இருந்த சமூக குப்பையான அப்ப இருந்த அதாவது அதிதீவிர ஊழல் சக்தியோட அவர் எதிர்த்தாரு. ஈழப்படுகொலையின் வழியில இந்த கட்சி ஆரம்பிச்சாலும் அதுக்காக தான் திமுக காங்கிரஸை எதிர்த்தாலும் அதிமுகவே நாங்க எதிர்த்திருக்கோம். அத்தனை நாசகார திட்டம், ஸ்டெர்லைட் திட்டம், துப்பாக்கி சூடு, இன்னும் எவ்வளவோ அவங்க விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டத எல்லா காலத்திலேயும் ஜெயலலிதா அம்மையாரின் சில என்ன சொல்றது அகசாய சட்டங்கள் இல்ல அவங்களுடைய ஒரு மாதிரி அரக்கத்தனமான நடவடிக்கைகளை அன்னைக்கும் எதிர்த்து பேசியிருக்காங்க நாம் தமிழர் கட்சிகள். அன்னைக்கு அவன் சீமான் அவர்கள் அதை எதிர்த்து பேசியிருக்காங்க. ஏன் சினிமா துறையில இயக்குனரா இருக்கும் போதே நடிகை கவர்ச்சியை பத்தி பேசியிருக்காரு. அவரு தாவேக்கா கட்சி ஆரம்பிச்ச பிறகு சினிமா போதையை பத்தி பேசல. தாவேக்கா கட்சிக்கு மேல உள்ள வெறுப்புல அவர் சினிமா கவர்ச்சியை பத்தி பேசல. தான் இயக்குனரா இருக்கும் போதே சினிமா போதையில இளைஞர்கள் போறது தப்புன்னு அடிச்சு பேசியிருக்காரு. அப்ப விஜய்னு ஒருத்தர் இப்ப வருவாரு அப்படின்னு தெரியுமா? அவரு தீர்க்கதரிசி. அவரு அப்பவே அந்த அவரும் இயக்குனர் தானேனா அவரை மத்த இயக்குனரோடையோ மத்த நடிகர்களோடய ஒப்பிடாதீங்க. அவர் விஜய் மாதிரி தண்ணியை கொண்டா அண்டாவை கொண்டான்ட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு காலேஜ் பேராசிரியரா பணி செய்யறதா காட்டிக்கிட்டே தண்ணி அடிச்சுட்டு குப்புறப்படுக்கிற மாதிரியோ அவரான பாதைக்கு நடத்துற எந்த சீன்லயும் அவர் நடிச்சது கிடையாது. அப்படி படம் எடுத்ததும் கிடையாது. தம்பி படத்தை பாருங்க, ஒரு எல்லாரும் மெச்சிக்கொள்ள வகையில முகம் சுளிக்காத வண்ணம் தான் காதல் காட்சிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவர் நடித்த அந்த விவசாயம் சார்ந்த அந்த குடும்ப பங்கான கதையில பாருங்க, விவசாயத்தை தான் வலியுறுத்தி இருப்பாரு. விவசாயிக்கு எதிராக அரசாங்கங்கள் செய்யறத தட்டி கேட்கறதாவும் நடிச்சிருப்பாரு. எங்கேயும் மசாலா தனமாவோ எங்கேயும் படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக கவர்ச்சி அங்க நுழைச்சிருக்க மாட்டாரு. அவர் இயக்கிய எல்லா படங்களும் சமூக அக்கறையோட இன்னைக்கு என்ன அரசியல்ல பேசுறாரோ அது அத்தனையும் அவருடைய சினிமால அவர் இயக்கிய படங்கள்ல வச்சிருப்பாரு. அப்ப எப்படி நீங்க இந்த சினிமா கவர்ச்சி நாயகனோட ஏற ஒப்பிடுவீங்க? இவர் சமூகம் சார்ந்த சிந்தனைகளை எடுத்த இயக்குனர்.
இவ்வளவு மாதிரி மசாலா படத்துல நடிச்சு காதலிக்கு சோப்பு போட்டுவிட்டு தெரியாதனமா மாமியாருக்கு சோப்பு போடுற காட்சிகள்ல நடிச்சு இளைஞர்களை மலிவான சிந்தனைக்கு உட்படுத்திய நபர் கிடையாது. கோவம் ஆக்ரோஷப்படணும், சமூக அவலங்களை தட்டி கேட்கணும்னு தன்னுடைய படங்கள்ல வச்சவரு. அவரை எப்படி நீங்க இந்த நடிக கவர்ச்சியோட நீங்க ஒப்பிடுவீங்க? அன்னைக்கும் அவர் அதான் பேசியிருக்காரு, இன்னைக்கும் அதான் பேசுறாரு. அவர் எங்கேயும் மாத்தி மாத்தி பேசவே இல்லை. அவருடைய கோட்பாடு கொள்கை எங்கேயும் மாறல. ஒருவரை பற்றிய புரிதல் தான் மாறி இருக்கே தவிர கோட்பாடு கொள்கையை மாறவில்லை. சினிமா கவர்ச்சினா அது சினிமா கவர்ச்சி தான், சினிமா போதைனா அது சினிமா போதை தான். அப்படிதான் அன்னைக்கும் பேசியிருக்காரு, இன்னைக்கும் பேசியிருக்காரு. அதனால தாவேக்காவை எதிர்க்க கூடாதுன்னு ஏதாவது சட்டமா, நீங்க யோக்கியமா இருந்தா, நீங்க வந்து மோசடி பண்ணாம இருந்தா, நீங்க கருப்பு பணம் வாங்காம இருந்தா, நீங்க வந்து லாட்டரி வித்து படைச்சவங்களை சேர்க்காம இருந்தா, ஊழல் அமைச்சர்களை, அதிமுக திமுக ஊழல்வாதிகளை நீங்க வந்து உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு நீங்க அதே மாதிரி உங்களுடைய தொண்டர்கள் அழிச்சாட்டியம் பண்ணாம இருந்தா, கூரைய உடைக்காம பொதுக்கூட்டங்கள்ல அம்சமா அழகா நின்னா, தற்குறி ஆட்டம் ஆடாம இருந்தா, இன்னைக்கு போதையில வெட்டாம இருந்தா, பாலியல் வன்கொடுமைகள் உங்கள் நிர்வாகிகள் பண்ணாம இருந்தா நாங்க விமர்சிக்க போறது இல்ல, வாழ்த்திட்டு போறோம். உங்களோட இணைஞ்சு பயணிக்கலாமான்னு கூட நாங்க யோசிப்போம். நீங்க கையில ஆக தொட முடியாத சாக்கடையா இருந்ததுனாலதான் ஐயோ நாங்க விலகி வந்தோம். அதனால தானே விமர்சனம் வைக்கிறோம். ஐயோ இது சாக்கடை, குதிச்சிடாதே, குதிச்சவங்களை காப்பாற்றவும் முடியல, அது முழுக்க முழுக்க சாக்கடையா இருக்குது, நீங்க வந்து இனிமே யாரும் போய் விழுந்துடாதீங்கன்னு சொல்றோம். அத்தனை இன்ஃபுளுசஸ், தாவேக்கா இன்ஃபுளுசஸோட அத்தனை ரீல்ஸும் அவ்வளவு ஆபாசமா அவ்வளவா இருக்குது. ஒரு பொண்ணெல்லாம் வந்து உடம்ப முழுக்க முழுக்க காட்டி இவ்வளவு காட்டவா, இது போதுமா அது போதுமான்னு கேக்குது. அதே பொண்ணு இன்னொரு இடத்துல ஆபாச வசனங்களை அப்படி பச்சை பச்சையா பேசுது. ஆபாச நடன அசைவுகள் கால் கேர்ள்ஸ் மாதிரி இருந்ததுங்க தான் ஓட்டு போடுங்கன்னு இன்ஃபுளுசஸாவும் இருந்திருக்கு. அதாவது தாவேக்கா கட்சிங்கிறது கட்சியில குப்பை இல்ல, கட்சியே குப்பையா இருக்குது. தாவேக்க தலைவரோட போக்குவரத்துகளும் சரியில்லை. அவர் எப்படி படத்துல பொறுக்கித்தனமா நடிச்சாரோ அந்த பொறுக்கித்தனத்தை செய்யக்கூடிய பெரும் கும்பல், கோடிக்கணக்கான கும்பல், அந்த அசுத்த எண்ணங்கள், அந்த அசுத்த சிந்தனைகள், அந்த ஆபாசவாதிகள் தான் இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டதுல ஒரு 5 அல்லது 10% தான் நல்லவர்களோ, இல்லைன்னா ஏமாந்த கோழிகள். ஒரு மாற்றம் வந்துடாதா, இவர் பேசிக்கிட்டே இருக்காரு இவருக்கு போட்டு பார்ப்போம்ட்டு ஒரு 10% தான் நல்ல மாதிரி ஒரு மாற்றத்துக்காக முட்டாள்தனமா நினைச்சு நம்பி ஏமாந்து போட்டிருக்காங்க. மீதி 90% அசுத்தமானவர்கள், சமூக குப்பைகள். இவரை தேர்ந்தெடுத்தாதான் நாம ஆட முடியும். ஏன்னா இவர் ஒரு குப்பை, நாம ஒரு குப்பை, மேட்ச் ஆயிரும் அப்படின்னு. இல்லைன்னா ஒரு இன்னைக்கு அமைச்சரா இருக்கக்கூடிய மனித வளத்துறை ஆள் வந்து மாத்திரையை உடைச்சேன்னு போதை இதை போட்டுட்டு சொல்லுவாரா? அந்த 500 ரூபாய் நோட்டு அதோட நடவடிக்கை எல்லாமே நான் நிறைய பேர்ட்ட கேட்கும்போது சொல்றாங்க, பெருத்த இந்த அதாவது இந்த துறைகள்ல வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, போதை ஆசாமிகள் இந்த பொடியை போடும்போது அது கொஞ்சம் அப்படி உருண்டு இருக்கும். அதை வந்து இப்படிதான் பண்ணுவாங்க, எக்ஸாக்டா இப்படிதான் கையில இருக்கக்கூடிய இதை வச்சு அதாவது ஏடிஎம் கார்டை எதையாவது வச்சு இப்படி பண்ணுவாங்க. பண்ணிக்கிட்டு அந்த 500 ரூபாய் நோட்ல அது ஒட்டாது, மெழுகுத்தன்மை இருக்கிறனால ஃபுல் பவுடர் மூக்குக்குள்ள போகணுங்கிறதுக்காக அந்த நோட்ல வச்சுட்டு அப்படியே இழுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப 500 ரூபாய் நோட்டு எதுக்கு இருந்தது? அதை ஏன் அந்த அம்மா கொஞ்சம் ஒரு கருப்பு இதால இப்படி மறைச்சிக்கிட்டாங்க? இதுல என்ன இதுன்னா, நிறைய பேர் கேக்குறாங்க, இவர் வந்து உண்மையில அப்படி இருந்தா போடுவாரா, அவர் தன்னைத்தானே மாட்டிக்குவாரா அப்படின்னு. போட்டது எல்லாமே நண்பர்கள் மட்டும் பார்க்கும் விதத்துல உள்ள ஆப்ஷன்ல தான் போட்டிருக்காரு. எவனோ ஒரு நண்பன் தான் எடுத்து போட்டுட்டா, இப்ப அந்த நண்பன் யாருன்னு கெஸ் பண்ணி அந்த நண்பனுக்கு தொல்லை கொடுக்கறதாகவும் கொலை மிரட்டல் விடுறதாகவும் சொல்லி அவர் புகார் கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க நண்பர்கள் வட்டாரத்துல இருந்து தான் யாரோ லீக் பண்ணிட்டாங்க. அடுத்தது அவர் பொது வெளியில எல்லாம் அது போடல. அடுத்தது பாத்தீங்கன்னா கூட கூட்டிட்டு இன்னைக்கு குழந்தைய கூட்டிட்டு இவளுக்கு தான் நான் மாத்திரை உடச்சேன்னு சொல்றாரு. அருகில் நிக்கிற மனைவி அவரோட இருக்கல. ஒருவேளை மனைவி பக்கத்துல இருந்தா இந்த போதையை போட விட்டுருக்காது. ஒருவேளை சில மனைவிகள் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மனைவியும் சேஸ் சொல்ற ஆளா கூட இருக்கலாம். ஏன்னா அதுல உள்ள தற்குறிகள், பெண் தற்குறிகள் எல்லாமே அப்படிதான் இருக்குது. ஆனாலும் நான் உங்களை குறைச்சி மதிப்பிடல. ஒருவேளை அவங்க போய் இருந்தாங்கன்னா தடுத்திருப்பாங்க. கூட போனது பெண் தோழி, அவங்க வழக்கப்படி, அவங்க தலைவர் வழக்கப்படி கூட எந்த பெண் போனாலும் தோழி தான், தோழிக்கே அர்த்தம் இல்லாம பண்ணிடுவாங்க. அதுக்கு எவன் கெட்டு போன என்ன, அதுவும் என்ஜாய் பண்ணுமோ என்னவோ தெரியல, அது மறைச்சிக்கிட்டு கூடவே வந்து இது பண்ணுது. அதுக்கப்புறம் இது போதாதுன்னு பீச்ல வந்து சாராய பாட்டிலோட வரக்கூடிய ஒரு காணொலி வேற வருது. ஆக மொத்தத்துல அது மாத்திரைக்காக உடைக்கப்பட்டது கிடையாதுங்கிறது நல்லாவே தெரியுது. இப்படியெல்லாம் அப்படி செஞ்சா இந்த நாம் தமிழர் கட்சி வளருது இல்ல நாம் தமிழர் கட்சியில இப்படி இருக்குதா? அப்ப இந்த சமூக குப்பைய
வெளி உலகத்துக்கு எடுத்து காட்டுற வேலையை தவிர வேற என்ன வேலை ஒரு கட்சிக்கு? ஒரு நல்ல கட்சி என்ன அரசியல் பண்ணணும்? கெட்ட அரசியலை மக்களுக்கு வெளிக்காட்டணும், மக்களை அதுல தெளிவுபடுத்தணும். அந்த வேலையை தானே செய்யறோம். நாங்க திமுகவே அடிச்சிட்டு இருக்கோம்னா திமுக இப்ப ஆட்சி அதிகாரத்துல இருந்து இதே மாதிரி பண்ணா திமுகவை அடிச்சிட்டு இருப்போம். திமுகவை தான் இப்ப அடிச்சு தூர தூக்கி போட்டாச்சே. இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் பேச முடியும். நீங்க கட்சி ஆரம்பிச்சப்போ உங்க போக்கு தெரியல, விமர்சனம் பண்ணோம். ஆட்சி அமைஞ்ச பிறகு அதோ கதிதான் அற்பனுக்கு வாழ்க்கை வந்த மாதிரி தலைகீழா நின்னு நீங்க தலைவர்ல இருந்து தலைவர் எடுக்கிற முடிவுகளும் ஒண்ணும் சரியில்லை. கேக்கு வெட்ட மாட்டேன் பாரு, அப்புறம் எங்கேயோ போய் கேக்கு வெட்டுறாரு. கால்வாய் பாதுகாப்புல யாரோ ஒருத்தைய கூட்டிட்டு அலையிறாரு. அவருக்கே அரசு கால்வாய் எதுக்கு, அரசு வண்டியில யாரை ஏத்தணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அவரும் அத்தனை அரசு நாசகார திட்டத்துக்கும் கையெழுத்து போட்டு வச்சுட்டு ஒன்னொன்னா போட்டு விடுறாரு. ஜல் ஜீவன் திட்டம்னு இன்னைக்கு தண்ணி கொடுத்துட்டு தானே இருக்காங்க. இதை ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒன்றிய அரசு என்ன அண்டார்டிகா பிரதேசத்துல காஷ்மீர் பனிக்கட்டியை உருக்கி நமக்கு கொண்டு தரப்போகுதா? இங்க இருந்தானே எடுத்து தரப்போகுது. இங்க இருந்து எடுத்து தரதுக்கு ஒன்றிய அரசு இதுக்கு திட்டம் கொண்டு வரணும். ஒரு கார்பரேட் கையில அதை கொடுக்கணும். தண்ணி நீங்க தொட முடியாது, அந்த கார்பரேட் தந்தாதான் நீங்க குடிக்க முடியும். இப்படி கொண்டு வரோம். இதுக்கு ஒரு திட்டம், இதுக்கு ஒரு கையெழுத்து. இன்னும் ஒண்ணா உங்களுக்கு திட்டம் போட்டு உங்களை சாகடிக்கலன்னா பாத்துக்கோங்க. அதாவது அண்ணன் சீமானை குறை சொல்றதுக்கு முன்னாடி தாவேக்கால நடக்கக்கூடிய இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பேசுங்க. இப்போதைய சூழ்நிலையில மக்கள் என்ன பாடுபடுறாங்க அப்படிங்கறத பேசுங்க. அதை விட்டுக்கிட்டு ஒருவரின் அடிப்படை தேவை இதனால ஏதாவது பாதிப்பா? அண்ணன் இப்போ BMW போறதுனால ஏதாவது பாதிப்பு தமிழகத்துக்கு வந்துட போதா? அவர் ஒரு 1.5 லட்சம் இல்ல 1 லட்சம் வாடகை வீட்டுல அவருடைய மனைவி, அலுவலக பணியாளர்கள், இன்னும் வீட்டு பராமரிப்பாளர்களோடு தங்கி இருக்கிறது ஏதாவது மக்களுக்கு பிரச்சனை ஆகுதா? அதனால ஏதாவது சுற்றுச்சூழல் மாசுபடுதா? இல்லைன்னா அதனால ஏதாவது மக்களுக்கு இன்னைக்கு வாழ்வாதாரம் கெட்டு போச்சா? இல்ல இன்னைக்கு வாழ்வாதாரத்தையே சீர்குலைக்க கூடிய ஒரு ஆட்சி அமைஞ்சிட்டு இருக்கு. மக்களை காப்பாற்றுற வழியை பாருங்க. அதை விட்டுக்கிட்டு நல்லதை பேசக்கூடிய ஒரு தலைவரை நீங்க தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மக்களே இதை நம்பி நீங்க இன்னும் இந்த ஒரு சமூக குப்பையை நம்பிட்டு இருந்தீங்கன்னா இதுவரைக்கும் திராவிட கட்சியில நாம செத்து படைச்சுக்கிட்டு இருந்தோம். தாவேக ஆட்சியில நாம செத்து விளையாடிட்டு இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க.